இன்னைக்கு நாம பார்க்கறது முழு கோதுமையில ஒரு கல் தோசை போல. இந்த முழு கோதுமையில நாம பலவிதமான மெத்தடில் செய்யலாம். அதாவது முழு கோதுமையை ஊற வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் கழுவி களைஞ்சிட்டு கிரைண்டரில் போட்டு நம்ம எடுத்து தோசையாக பார்த்துக்கலாம். இல்லை அதில் இருக்க ஃபைபர் கெட்ட கொழுப்பை கரைக்கிறது போல் நல்ல ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சிடுறது. அப்படி ஊற வச்சு நம்ம அதை அடையாகவோ இல்லை கொஞ்சம் கல் தோசை போல் கொஞ்சம் மொத்தமாகவோ அப்படி தட்டி நம்ம சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு கரையுது. நல்ல ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால ஒபியாக இருக்கக்கூடிய உடம்பு குறையும். சுகர் நீரிழிவு நோயாளிகளுக்கு அது போய் இரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த நேரம் கொஞ்சம் டிலே ஆகும். அதே போல் ஒவ்வொரு தானியத்திலையும் நியூட்ரிஷியன்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தானிய வகைகள். அதில் கெட்ட ஊட்டச்சத்துக்களுமே கொஞ்சம் இருக்கும். இப்போ வயலில் நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம், அதில் களைகள் வருது இல்லையா, அதுபோல் இதை எப்பயுமே இந்த தானிய வகைகளை ஒன்று ஊற வச்சோ இல்லை வறுத்தோ அப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது அதாவது ஃபர்மெண்ட் பண்ணியோ புளிக்க வச்சோ அதுபோல் நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய முழு சத்துக்கள் கிடைக்கும். இது நான் சொல்கிறது கோதுமைன்னு இல்லை, நீங்கள் ராகி, கம்பு, சோளம், குதிரைவாளி, திணை எல்லா தானியங்கள்லையுமே நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடு ஒன்று வறுக்கணும், இல்லை ஃபர்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா நல்லா ஊற வைக்கணும். அதுபோல் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன அதாவது ஒரு சில விஷயங்கள் அதிரடியாக நாம் செய்கிறது, ஒரு சில விஷயங்கள் நாம் அந்த உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை நல்லா உமிழ் நீரோடு சுவைச்சு சாப்பிடும் பொழுது வியாதிகள் கிட்ட வர்றது தள்ளி போடப்படும். எப்போ எந்த நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் ஒரு டிவியை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. நான் கூட நிறைய முறை இதை நான் பரீட்சை பண்ணி பார்த்துருக்கேன். என்ன சாப்பிட்றோம், எந்த பக்கம் மெல்றோம் ஒன்றுமே தெரியாது. போடுறோம், நாம்ளே கேட்குறோம், அம்மா நான் 3 தோசை சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிள்ளைங்க. அதை நாம் தான் கணக்கு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏதாவது பல்லில் பிரச்சனை அப்படின்னா மட்டும் இந்த பக்கம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, ரூட் கேனல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மற்றபடி எங்கே சாப்பிட்றோம், எப்படி எத்தனை முறை அரைக்கப்படுது பல்லு ஒன்றுமே நம்ம தனியாக. அப்போல்லாம் நாங்கள் 70s 80sலலாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். சாப்பாடுன்னா அந்த கண்ணு சாதத்தை பார்க்கும், கை எடுக்கும், சாப்பிட்றது அந்த மூளை எல்லாமே அதை சார்ந்து இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு 21 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது செய்து பாருங்களேன். உங்களோட டைஜஷன்லேருந்து நீங்கள் டைஜஷனுக்காக அது இதுன்னு மாதிரி குடிக்கிறீங்க, மத்தியானம் பசிக்கிறதுக்குள்ளேயே அந்த டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் டைம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிட்றீங்க. கண்டிப்பாக உமிழ் நீரோட மென்று சாப்பிட்டு பாருங்கள். கோதுமை அந்த கல் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுகள் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1/4 படிக்கும் கொஞ்சம் கூட இந்த முழு கோதுமையை, நார்மல் கோதுமை 1 பங்கு எடுத்திருக்கோம். 1/2 பங்கு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி கழுவி களைஞ்சிட்டு 10 மணி நேரம் ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது ஊறணும். 8 மணி நேரம் கழித்து இதை நம்ம கம்மியாக இருக்கிறதால நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய இருந்தால் கிரைண்டர்லே போட்டுக்கலாம். அந்த ஊறின தண்ணியவே போட்டு அரைச்சிக்கிறோம். நல்லா ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி கொடுத்துரும். கொஞ்சம் அந்த ரப்பர் போல் சவுண்டு கேட்கும்போது நிறுத்திடுங்க. எடுத்து கொட்டிக்கிறோம். இன்னொரு வாய் போடுறோம். அப்போ சேர்க்கக்கூடிய பொருட்கள் 3 வரமிளகாய், பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக சோம்பு. நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிங்க. தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம் கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறுநாள் செய்கிறதுக்கு கூட உடனே எடுத்து ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சது, பெரிய வெங்காயம் ஒரு 1.5 கைப்பிடி பொடியாக அரிஞ்சது, மல்லித்தலை கலந்து கொடுத்துடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதனுடைய பதம் பாருங்கள்,
நீங்கள் இதனால் சவு சவுன்னு இருக்கும்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளவும் ஃபைபர் இது. இப்போ தோசைக்கல் நல்லா காய வச்சு நான் கொஞ்சம் மொத்தமாக இப்படி இழுத்து விடுறேன். மேல் பாகம் மாவெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். இந்த பக்கம் வேகிறதுக்கு 2 நிமிஷம், திருப்பி போட்டு வேக 2 நிமிஷம், 40% அனல்லே வேக வைங்க. அடுத்தது நல்லா கொஞ்சம் இன்னும் மெலிதாக ஒன்று எடுக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. கரண்டி என்னோடது உருண்டை கரண்டி, பட்டை கரண்டி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இழுத்து விடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மெலிதாக இழுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா விரவி கொடுத்து வரும். நீங்கள் எப்படி வேணாலும் செய்துக்கலாங்கிறதுக்காக இப்படி போடுறேன். இதே போலவே எடுத்துட்டோம். இதை அடிக்கடி நாங்கள் செய்கிறது உண்டு. பாருங்கள் என்னோட கணவர் என்ன சொல்கிறாருன்னு. கோதுமை அடையா? இந்த கோதுமையை முழுசாக நல்லா ஊற வச்சு செய்யுங்க, நாம் செஞ்ச மாதிரி. அப்போ உடம்புக்கு தேவையான கெட்ட கொழுப்பு கரை, ஃபைபர், இதில் இருக்கிற ஃபைபர் நல்லா வேலை செய்யும். சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது.